சாந்தி. அவ்யக்த சமிகை 24 டிசம்பர் 2023. அன்பான டீச்சர், அன்பான சத்குரு, அன்பான அப்பா, இன்றைக்கி நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, स्वमान और अभिमान के अंतर को महीनता से चेक करके बोलचाल, उठने बैठने में जो अभिमान दिखाई देता है या अपमान की जो फीलिंग आती है, इस अपमान और अभिमान से भी मुक्त बनो. அதாவது பாபா நமக்கு சுய மரியாதை, ஸ்வமானம் அப்படிங்கிறத பற்றி சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோமோ அதை நம்முடைய அறியாமையின் காரணத்தினால அதை தவறாக புரிந்து கொள்கிறோம். அப்போ எங்கேயாவது நமக்கு நம்முடைய விசேஷத்தன்மைகள், நம்முடைய சேவை, நம்முடைய புத்தி, நம்முடைய திறமைகள், நம்முடைய கலைகள், நம்முடைய பேச்சு, படிப்பு அல்லது பதவி அல்லது நம்முடைய செல்வ வளம் எதுவேனாக இருக்கலாம், இதை பற்றி ஒரு சின்ன அபிமானம், ஒரு சூக்ஷ்ம தேக அகங்காரம் உள்ளுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நம்முடைய பேச்சு அல்லது நடத்தை அல்லது நாம் மனிதர்களோடு பழகக்கூடிய விதம், நம்ம உட்கார்றது, எழுந்திருக்கிறது, நடக்கிறது, போகிறது, இது எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு விதமான ஒரு அகங்காரத்தை கண்டிப்பாக அது வெளிப்படுத்துது. அப்போ பாபா என்ன சொல்கிறாரு, அப்போ எனக்கே அதன் பிரதி ஒரு அபிமானம் இருக்கும் பொழுது சில இடங்களில் நான் எங்கேயாவது அந்த அபிமானத்தை ஃபீல் பண்ணுறேன் இல்லை அப்படின்னா, அப்போ அந்த அபிமானம் சில இடங்களில் எனக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நான் இப்படி இருக்கிறேன் என்று நான் என்னை புரிந்து கொள்கிறேன். ஒருவேளை யாராவது நீங்கள் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு இங்கே என்ன ஆகுது, ஒரு அவமானத்தினுடைய ஃபீலிங் கண்டிப்பாக வருது. ஸோ அவமானம் உண்மையில் எதனால் வருது, அபிமானம் இருக்கிறதுனால. உதாரணத்துக்கு நான் என்ன இப்படி நினச்சிக்கிறேன்னா, நான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ என்ன நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னுட்டா நமக்கு என்ன ஆகிடும், ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்துடுது இல்லையா. ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்குறோம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கேன். ஸோ அந்த அபிமானம் இருக்க போகத்தான் யாரோ ஒரு சின்ன ஒரு கமெண்ட்டு சொன்ன உடனே எங்கள் ஆத்மாவிற்கு அவ்வளோ ஒரு அவமானத்தினுடைய ஃபீலிங் வருது. ஆக அதனால் பாபா என்ன சொல்லார், இந்த ஸ்வமானம்னா என்ன, சுயமரியாதையில் நிலைத்திருப்பதுனா என்ன, அதை நம்ம சரிவரமாக புரிந்து கொண்டு இந்த அபிமான் மற்றும் அவமானத்தினுடைய ஃபீலிங் அதிலிருந்து நம்மை நாம் விடுபடுத்தி கொள்ள வேண்டும். जब अपने बुद्धि के अभिमान, श्रेष्ठ संस्कार, स्वभाव के अभिमान, सेवा की सफलता के अभिमान से मुक्त बनो. ஆக எப்படிப்பட்ட அபிமானங்கள் எல்லாம் வருகின்றன, எவ்வளோ வெரைட்டி இருக்குது அப்படின்னா, அலௌகிக் உலகத்தில் சொல்கிறாரு பாபா, புத்தியினுடைய அபிமானம், என் புத்தி எவ்வளோ நல்லா இருக்குது, நான் ஒரு விஷயத்தை, நான் ஒரு சேவையை பிளான் பண்ணேன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக அது நடக்குது, என்னால் தான் இப்படி அக்யூரேட்டாக பிளான் பண்ண முடியும். இது புத்தியினுடைய அபிமானம். அல்லது நம்முடைய நல்ல குணங்கள், நம்ம ஸ்வீட்டாக இருக்கிறோமோ, ஏதோ ஒரு நல்ல குணம் நம்மக்கிட்ட இருக்கலாம், அப்போ அது எல்லாருக்கும் பிடிக்கும், கரெக்டு தான். ஆனால் அந்த குணம் என்னிடம் இருக்கிறதுங்கிற ஒரு சூக்ஷ்மமான அபிமானம், அல்லது சேவையினுடைய வெற்றியினுடைய அபிமானம், நம்ம என்ன சேவை செய்தாலும் அதில் எனக்கு ஒரு வெற்றி கிடைக்குது, எவ்வளோ நல்லா பண்ணினேன், நம்ம நல்லா செய்தோம், நம்ம நல்ல ஒரு கருவியாக இருந்தோம், அந்த திருப்தி வேறு. ஆனால் இதை நான் நன்றாக செய்தேன், நான் தான் செய்தேங்கிறது அபிமான். அப்போ அந்த இடத்துல நம்ம பாபா மறந்துடுறோம். இது யாருடைய சேவை, பகவானுடைய சேவை. யார் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்தது, பரமாத்மா கொடுத்தார். யார் என்னை அந்த ஒரு சேவைக்கு நிமித்தமாக்கினது, ஷிவ் பாபா பார்க்குறாரு, பாப்தாதா பார்க்குறாங்க. இந்த ஆத்மாவை நம்ம இந்த சேவைக்கு கருவியாக வச்சுக்கலான்னுட்டு. அப்போ இதையெல்லாம் நம்ம மறந்துட்டு என்னுடைய சேவைனோ, என்னுடைய புத்தினோ, என்னுடைய கலை அப்படின்னோ நினைத்தால் அது கூட பின்ன என்னவா,
அது கூட ஒரு அறியாமை, அது கூட ஒரு முட்டாள்தனம். எனவே பாபா சொல்றாரு, இதிலிருந்தெல்லாம் நீங்கள் விடுபடுங்கள். தப் பிரம்மா பாப் சமான் சம்பூர்ண ஃபரிஷ்தா பன் சகேங்கே. அப்பொழுது நீங்கள் பிரம்மா பாபாவை போன்று சம்பூர்ண ஃபரிஷ்தாவாக ஆக முடியும். இப்போ பாபா பாருங்க எவ்வளோ ஒரு மிகப்பெரிய காரத்துக்கு நிமித்தமாக இருக்கிறாரு. ஆதி தேவ் பிரஜா பித்தா, இந்த உலகத்தினுடைய 800 கோடி ஆத்மாக்களுக்கும் நிமித்தமானவர். ஆனால் எங்கேனாவது அவர் தன்னுடைய அபிமானத்தை வெளிப்படுத்துகிறாரா? நம்ம எவ்வளோ கேட்குறோம் இல்லையா? பாபா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்பொழுது கூட ஸ்டேஷனுக்கு கூட எல்லாரும் வந்து பெரிய பரபரப்பையெல்லாம் ஏற்படுத்தாதீங்க, ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணாதீங்க, நான் ரொம்ப எளிமையானவன், நான் பாட்டுக்கு அமைதியாக வருவேன். பகவான் வரக்கூடிய ரதம். அப்போ எந்த அளவிற்கு அவர் வந்து அந்த அபிமானத்திலிருந்து தன்னை விடுவித்து கொள்வதற்காக எவ்வளோ சூக்ஷ்ம புருஷார்த்த பிரம்மா பாபா செய்திருக்கிறாரு. அதனால் பாபா என்ன எதிர்பார்க்குறாருன்னா, என்னுடைய குழந்தைகள் கூட அப்படி அபிமானத்திலிருந்து அல்லது அவமானத்திலிருந்து விடுபட்ட சம்பூர்ண ஃபரிஷ்தாவாக ஆக வேண்டும். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பாபாவை ஃபாலோ பண்ணலாம். என்ன ஸ்வமானம் எடுத்துக்கொள்ளலாம்? நான் சம்பூர்ண ஃபரிஷ்தா, பாபாவிற்கு மிகவும் பிரியமான, மிகவும் செல்லமான, அழகான ஒரு ஏஞ்சல். நல்லது. ஓம் சாந்தி.